புரட்சித் தலைவர் எடப்பாடியார் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அற்புதமான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பாசத்துக்குரிய அருமை தம்பி கஜா என்கிற கஜேந்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு விரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பிரிவு செயலாளர் மரியாதைக்குரிய அருமையன் விஜயசங்கர் அவர்களை இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற பாசத்துக்குரிய ஒன்றிய கழக செயலாளர் அருமை தம்பி கஜா அவர்களை நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நாளைக்கு சொன்னால் நம்ம மாவட்டத்திலே நடைபெறுகிறது. ஆட்டோ ஓட்டுநர்கள் என்பவர்கள் தினம் தினம் வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடி அவருடைய சாதனைகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 4.5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல முடியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இங்கே ஒரு ஆட்டோ சங்கத்தை நிறுவியிருக்கிறார் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ சங்க ஓட்டுநர்கள் உறுப்பினர்கள் நீங்கள் உங்களுடைய பொறுப்பினை உணர்ந்து செம்மையாக உங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு 4.5 ஆண்டு கால ஆட்சியிலே மக்கள் படக்கூடிய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகள் அளித்து ஆட்சியை வந்தவர்கள் இன்றைக்கு அதனை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் அனைவரும் அவரவர்களுக்கு வாய்க்கு வந்தபடி நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை 98% நிறைவேற்றிவிட்டோம், 90% நிறைவேற்றிவிட்டோம் என்றெல்லாம் பொய்களை இன்றைக்கு கட்டமைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நிறைவேற்றிய வாக்குறுதிகளின் சதவீதத்தை பார்த்தால் ஒரு 10% தான். 520 வாக்குறுதிகளுக்கு மேல் அளித்தவர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆளுமை அவர்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் கீழே நிர்வாகம் எப்படி நடைபெறுகிறது என்கின்ற அடிப்படை அறிவற்றவர். இன்னைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சராக ஒரு முதலமைச்சர் இல்லை. இப்பொழுது தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் அல்ல, 4 முதலமைச்சர்கள் இருக்கிறார், 4 அதிகார மையங்கள் இருக்கிறது. அந்த அதிகார மையங்களின் மூலமாக இன்றைக்கு ஆட்சி நடத்தப்படுகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கினை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களேயானால் எத்தனையோ ஆட்சி இருந்திருக்கிறது. ஆனால் தினம் தினம் 10 கொலைகள், 10 பாலியல் துன்புறுத்தல்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே தான். அதை பற்றியெல்லாம் ஒரு கவலைப்பட்டதாக தெரியவில்லை. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் எல்லா துறைகளிலும் முதன்மை நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் பல துறைகளிலே நீங்கள் முதன்மையிலே இருக்கிறீர்கள். அது என்னென்ன துறை தெரியுமா? அதிகமான தற்கொலைகள் நிகழக்கூடிய மாநிலம் இது என்று சொன்னால் அது முதன்மை நிலையிலே தமிழகம் தான். அதிகமான பாலியல் சீட்டுகள் நடைபெறுகின்ற மாநிலங்களில் எது முதன்மையிலே இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகம் தான். அதிகமான கடன் பெறக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழகம் தான். இப்படிப்பட்ட துறையிலேயே தான் தமிழகம் முதன்மை நிலையிலே இருக்கிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 6 மாத காலத்திலே தேர்தல் வரவிருக்கிறது. உங்களுடைய பேர் ஆதரவை மிகு அம்மாவுடைய ஆட்சி அமைய
அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்களாகி நீங்கள் உங்களை அணுகக்கூடிய பொதுமக்களிடத்தில் அன்போடு கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே நீங்கள் பேசுகின்ற பொழுது மிக அருமையான எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர், ஆளுமை மிக்கவர். அவருடைய 4 ஆண்டு கால பொற்கால ஆட்சியில தமிழகம் பல்வேறு சாதனைகளை கண்டிருக்கிறது. மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த இந்த மாவட்டத்தை 2ஆக பிரித்து செங்கல்பட்டு என்கின்ற புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த பெருமை அவருக்கு தான் உண்டு என்றெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இன்றைக்கு சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி விலை உயர்விலே தான் தமிழகம் உயர்ந்திருக்கிறதே தவிர அடிப்படை கட்டமைப்பிலோ வேறு எந்த முன்னேற்றத்திலோ தமிழகம் இன்றைக்கு உயர்ந்து விடவில்லை என்பதுதான் உண்மை. எனவே நாம் எல்லோரும் இணைந்து மீண்டும் மீது அம்மாவுடைய ஆட்சியை அந்த எடப்பாடி அவருடைய தலைமையை அமைக்க சூடு வைப்போம், அதனை நிறைவேற்றி காட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.